Hi, this is Pon Lakshmi from It's Time for TNPC. ஸோ இப்போ நம்ம வந்து மே 13, 14, 15 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். விச் கண்ட்ரி டாப்ட் இன் யூனிசெஃப்ஸ் லாஸ்ட் அட் ஹோம் ரிப்போர்ட். ஸோ அதில் வந்து லாஸ்ட் அட் ஹோம் ரிப்போர்ட்டில் வந்து எந்த கண்ட்ரி வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா. ஓகேவா. ஸோ வந்து அரௌண்ட் 5 million வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் ஃபிலிப்பைன்ஸ், தேர்ட் ஒன் பங்களாதேஷ். அண்ட் தென் செகண்ட் ஒன், ரீசென்ட்லி வாட்ஸ்அப் லான்ச்சஸ் IFCN வித் கொலாபரேஷன் வித் ஹூம் ஃபார் COVID-19 ரிலேட்டட் ஃபேக் நியூஸ். ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுறது 5 times தான் ஃபார்வர்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட்லாம் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து IFCNோட யார் கூட வந்து அவங்க கொலாபரேஷன் வச்சு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாயிண்டர்ஸ் இன்ஸ்டியூட். ஓகேவா. ஸோ இது வந்து IFCN சேட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன், ரீசென்ட்லி விச் கண்ட்ரி டெவலப்ட் மோனோக்ளோனல் நியூட்ரலைசிங் ஆன்டிபாடி ஃபார் கொரோனா வைரஸ். ஸோ வந்து கொரோனா வைரஸ்க்காக மோனோக்ளோனல் நியூட்ரலைசிங் ஆன்டிபாடி ஏஜென்ட் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேலில். ஓகேவா. அண்ட் தென் ஃபோர்த் ஒன், ஹவு மச் அமௌண்ட் டிட் PM மோடி அனௌன்ஸ் அண்டர் த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா கேம்பெயின். ஸோ வந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா கேம்பெயின்காக PM மோடி வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 20 lakh crores. ஓகேவா. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், இன்டர்நேஷனல் நர்ஸ் டே வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா May 12. ஓகேவா. இன்டர்நேஷனல் நர்ஸ் டே வந்து May 12. ஸோ அதோட தீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நர்சஸ் எ வாய்ஸ் டு லீட் நர்சிங் தி வேர்ல்ட் டு ஹெல்த். நர்சஸ் எ வாய்ஸ் டு லீட் நர்சிங் தி வேர்ல்ட் டு ஹெல்த். ஓகேவா. அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன், நேஷனல் டெக்னாலஜி டே வந்து என்னப்போ அப்படின்னா May 11. ஸோ வந்து நேஷனல் நர்ஸ் டே வந்து இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டே வந்து May 12, நேஷனல் டெக்னாலஜி டே வந்து May 11. ஓகேவா. அண்ட் தென் செவன்த் ஒன், ஹவு மெனி டைகர்ஸ் were increased in Sundarbans compared to 2019. ஸோ 2019ஓட இப்போ வந்து எவ்வளோ டைகர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 டைகர்ஸ். ஓகேவா. ஸோ 2019 88 டைகர்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 2020 96 டைகர்ஸ் வந்து இருக்குது. சுந்தர்பன் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகேவா. அண்ட் தென் எயிட் ஒன், ஹூ டேக்ஸ் ஓவர் ஆஸ் டைரக்டர் ஜெனரல் லேபர் பீரோ. ஸோ யார் வந்து டைரக்டர் ஜெனரல் லேபர் பீரோவாக இருக்காங்க, லேபர் பீரோட டேரக்டராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா DPS நெகி. ஓகேவா. ஸோ இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட டேரக்டராக இருக்கார். அண்ட் த நைன்த் ஒன், ரீசென்ட்லி விச் எமினன்ட் ஹிஸ்டோரியன் டைஸ் டியூ டு தி கொரோனா வைரஸ். ஸோ வந்து கொரோனா வைரஸ்னால இறந்த எமினன்ட் ஹிஸ்டோரியன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹரிசங்கர் வாசுதேவன். அண்ட் த 10th ஒன், இந்தியன் நாவல் ஷிப் கேசரி carrying food items and medical assistant teams in southern Indian ocean to deal with COVID-19 pandemic as a part of which mission. ஸோ எந்த மிஷனை வந்து COVID-19 ஒரு பார்ட்டாக எடுத்து பண்ணுறாங்க அப்படி பார்த்தோன்னா மிஷன் சாகர். ஓகேவா. ஸோ மிஷன் சாகர்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. யார் அப்படின்னா இந்தியன் நேவல் ஷிப் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா. எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மால்தீவ்ஸ், மொரிஷியஸ், மடாகாஸ்கர், கோமராஸ் அண்ட் சைச்சிலஸ். ஓகேவா. இதை வந்து என்னது May 13 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. குவிஸ்லாம் கடைசியாக பார்க்கலாம். May 14 பார்க்கலாம். ரீசென்ட்லி விச் கம்பெனி பிகம்ஸ் தி செகண்ட் பிக்கஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் வெண்டர் இன் தி வேர்ல்ட் டியூரிங் தி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2020. ஸோ 2020 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே வந்து யார் வந்து செகண்ட் பிக்கஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாம்சங். ஓகேவா. இது வந்து எங்கே அப்படின்னா சவுத் கொரியனில். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்பிள். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள், செகண்ட் வந்து சாம்சங். அண்ட் தென் செகண்ட் ஒன், ரீசென்ட்லி விச் கண்ட்ரி சேட்டலைட் மேக்கர் கேப்சர்டு ஹை குவாலிட்டி இமேஜ் ஆஃப் அ கேலக்ஸி கால்டு PKS 2014-55. ஸோ வந்து எந்த கண்ட்ரியோட சேட்டலைட் மேக்கட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கானோடது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா ஹை குவாலிட்டி இமேஜ் வந்து கேலக்ஸியில் கேப்சர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன், ரீசென்ட்லி தி பிருஹாட் பெங்களூர் மகாநகர் பாலிகா ஹேஸ் லான்ச் ப்ரோக்ராம் நேம் பிரணவாயு. ஸோ பிரணவாயு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருஹாட் பெங்களூரு மகாநகர் பாலிகா. ஓகேவா. எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட சுவாசத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ப்ரோக்ராம் தான் இது. அண்ட் தென் ஃபோர்த் ஒன், ஹூ லான்ச்சஸ் மேஜர் COVID-19 அவுட்ரீச் டு ஹெல்ப் இந்தியன் ஓஷன் கண்ட்ரிஸ். இந்தியன் ஓஷன் கண்ட்ரீஸில் உள்ள பீப்புளுக்கு COVID-19க்கான அந்த இது ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தது யார் அப்படின்னா இந்தியன் நேவி. ஓகேவா. ஸோ இப்போ தான் பார்த்தா அவங்க எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து அவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு, ஸோ அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் ஃபிஃப்த் ஒன், விச் ஃபேமஸ் ராக் இன்
ராக் அண்ட் ரோல் பயனியர் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. ஸோ வந்து யார் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்தாங்க ராக் அண்ட் ரோல் பயனியர் அப்படின்னு பார்த்தோம்னா லிட்டில் ரிச்சார்ட். அண்ட் சிக்ஸ் ஒன் விச் ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வித் தூர்தர்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். ஸோ வந்து தூர்தர்ஷனோட சேர்ந்து எந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜார்க்கண்ட். ஓகேவா. அண்ட் செவன்த் ஒன் ரீசென்ட்லி விச் கண்ட்ரி ஹாஸ் நேம்ட் த ஸ்ட்ரீட் தாகு ஸ்ட்ரீட் இன் Tel Aviv on Rabindranath Tagore 159th anniversary. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய 159th ஆனிவர்சரியில் எந்த ஸ்ட்ரீட்டை வந்து தாகூர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரியோட ஸ்ட்ரீட்டை வந்து தாகூர் ஸ்ட்ரீட் சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேல் கண்ட்ரியில். ஓகேவா. அண்ட் தென் ரவீந்திரநாத் தாகூரோட பர்த்டே வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா May 7th. ஓகேவா. ஸோ அவங்களோட 159th ஆனிவர்சரி வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் தென் 8th ஒன் ரீசென்ட்லி விச் ஃபேமஸ் Paralympian has retired from active sports. ஸோ வந்து எந்த பேரலிம்பியன் வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா மாலிக். ஓகேவா. ஸோ தீபா மாலிக் தான் வந்து ரிட்டையர்ட் இருக்காங்க. ஓகே. அண்ட் தென் இவங்க வந்து ஒரு பேரா அத்லெட். ஓகேவா. அண்ட் த நைன்த் ஒன் ரீசென்ட்லி ஹூ அசியூம்டு சார்ஜ் ஆஃப் செக்ரட்டரி இன் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. யாரை வந்து செக்ரட்டரியாக வந்து நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரிக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்துசேகர் சதுர்வேதி. ஓகேவா. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்கு கிர்தார் அரமனை. அதே மாதிரி உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு வந்து செக்ரட்டரியாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அஜய் திர்கே. அப்புறம் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரிக்கு செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து அரவிந்த் குமார் சர்மா. இது எல்லாத்தையும் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டென்த் ஒன் ரீசென்ட்லி விச் ஏர்போர்ட் voted as a பெஸ்ட் ரீஜனல் ஏர்போர்ட் இன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதெல்லாம். ஸோ வந்து ரீஜனல் ஏர்போர்ட் இந்தியாலையும் அண்ட் சென்ட்ரல் ஏஷியாலையும் வந்து எந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெங்களூர் ஏர்போர்ட் தான். ஓகேவா. ஓகே. அண்ட் தென் இது வந்து என்ன அவார்டை வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கைட்ராக்ஸ் அப்படிங்கிற அந்த அவார்டை வந்து வின் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் தென் ரீசென்ட்லி விச் கண்ட்ரி அனௌன்ஸ் டு இன்க்ரீஸ் VAT ஃப்ரம் 5% to 15% ஃப்ரம் ஜூலை 1st வேல்யூடட் டேக்ஸை 5% 15% இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா சவுதி அரேபியா. ஓகேவா. சவுதி அரேபியாவில் அவங்க வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் தென் 12th ஒன் who is the author of Prince Harry Meghan Markle's biography Finding Freedom. ஸோ இந்த புக்கோட வந்து ஆத்தர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒமிட் ஸ்கோபி அண்ட் கேரோலின் டுராண்ட். இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அண்ட் 13th ஒன் ரீசென்ட்லி விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் FIR அட் டோர் ஸ்டெப். அதாவது வீட்டுக்கே இப்போ வந்து என்ன அப்படின்னா FIR ஃபைல் பண்ணுற மாதிரி வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில். ஓகே. ஸோ FIR அப்கோ திவார் ஸ்கீம். ஸோ நமக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் FIR வந்து ஃபைல் பண்ணணும் இல்லை, வீட்டிலேயே அதாவது யாராவது பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து FIR ஃபைல் பண்ணுறதுக்கான இது வந்து மத்திய பிரதேஷில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் 14th ஒன் ரீசென்ட்லி ஹூ லான்ச்டு ஆரோக்கிய சஞ்சீவானி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ வந்து எந்த பேங்க்கில் வந்து இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆரோக்கிய சஞ்சீவனி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கொண்டு வந்தது எங்கே அப்படின்னா SBI. SBI ஜென்ரல் இன்சூரன்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 15th ஒன் ரீசென்ட்லி ஹூ ஹாஸ் டெவலப்ட் அல்ட்ரா வயலட் கேபினட் டு சானிடைஸ் மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், ஐபேட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ வந்து அல்ட்ரா வயலட் அந்த இதெல்லாம் வந்து சானிடைஸ் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோன்ஸ் இதுக்கெலாம் வந்து சானிடைசேஷன் பண்ணுறதுக்காக எந்த இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RCA of DRDO. ஓகேவா. இதோட நேம் என்ன அப்படின்னா த்ரூ. ஓகே. அண்ட் தென் 16th ஒன் பார்க்கலாம். Who developed India's first antibody testing kit ELISA to combat COVID-19. ஸோ வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆன்டிபாடி டெஸ்டிங் கிட்டை வந்து யார் டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி. ஓகேவா. ஸோ புனேல உள்ள நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆன்டிபாடி டெஸ்டிங் கிட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எலிசானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்சைம் லிங்க்ட் இம்யூனோ சர்பன்ட் assay ஆன்டிபாடி டெஸ்ட். ஓகேவா. And then 17th one which train service was started by Indian Railway to transport the trapped laborers across the country to their state. ஸோ அவங்க ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க அந்த மக்களை அங்கே ஒர்க் பண்ணுற மக்களை வந்து சேர்க்கறதுக்காக ஒரு ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ் வந்து. அதுக்கு நேம் என்ன அப்படின்னா Shramik Special Train. Okay, அந்த ட்ரெயினோட நேம் Shramik Special Train. And then 18th one recently which states Telia handkerchief recently awarded GI tag. ஸோ Telia handkerchief அப்படின்னு சொல்லிட்டு ஒரு handkerchief இருக்குது, அதுக்கு வந்து GI டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த ஸ்டேட்டோட கர்ச்சிஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா. ஓகேவா. ஸோ அதோட நேம் பார்த்தோம் அப்படின்னா புட்டப்பாக்க தெலியா ரூமல். அண்ட் ஜார்க்கண்ட்ஸோட ஷொஹ்ராய் கோவா பெயிண்டிங்க்கும் வந்து GI டேக் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 15 இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். Who organized the Restart Conference on the occasion of National Technology Day. ஸோ வந்து
ரீஸ்டார்ட் கான்ஃபரன்ஸ் ஆன் நேஷனல் டெக்னாலஜி வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணா அப்படி பார்த்தோன்னா ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்ட் அண்ட் கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ரீஸ்டார்ட் கான்ஃபரன்ஸ். ஓகேவா. And then second one, the first city to mandate digital payment for home delivery. ஸோ ஹோம் டெலிவரிக்காக டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்த அந்த ஃபர்ஸ்ட் சிட்டி வந்து எது அப்படி பார்த்தோன்னா அகமதாபாத் எங்கே இருக்குன்னா குஜராத். ஓகேவா. அண்ட் தேர்ட் ஒன், ஹூ பிகம் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் தி ஃபெட் கப் ஹார்ட் அவார்ட். ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபெட் கப் ஹார்ட் அவார்டை வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் அப்படி பார்த்தோன்னா சானியா மிர்சா, டென்னிஸ் சேர்ந்தவங்க. ஓகேவா, டென்னிஸ் பிளேயர். And then fourth one, recently who is appointed as a new chairman of CBSE. ஸோ சிபிஎஸ்சியோட நியூ சேர்மனாட்ட வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மனோஜ் அஹூஜா. ஓகேவா. முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா அனித் கரவால். And then fifth one, ASSOCHAM has organized a virtual conference between India and so ASSOCHAMங்கிற வந்து ASSOCHAMனா Associated Chambers of Commerce and Industry of India. அவங்க வந்து ஒரு விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சிக்ஸ் ஒன், விச் கண்ட்ரி வான் தி ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் FIDA-Chess.com ஆன்லைன் நியூஸ் கப். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து யார் அப்படி பார்த்தோன்னா சைனா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. அண்ட் தென் ஓகே. And then seventh one, recently a book released, Fear of God. Who is the author of the book? ஸோ வந்து இது ஒரு தேர்ட் நாவல்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபியர் ஆஃப் காடோட ஆத்தர் யார் அப்படின்னா வாதன். ஓகேவா. அண்ட் தென் எய்த் ஒன், when will the FIFA U17 Women's World Cup be held in India? 2021. ஓகேவா. 2021 தான் நமக்கு வந்து அடுத்து உமன்ஸ் வேர்ல்ட் கப் வந்து நமக்கு வந்து ஃபிஃபாலேருந்து நடத்துவேன்னு சொல்லிட்டாங்க. And the ninth one, which famous table tennis champion passed away recently? ஸோ வந்து ரீசெண்டாக இறந்து போன டேபிள் டென்னிஸ் சாம்பியன் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா மன்மீத் சிங் வாலியா. அவங்களோட ஏஜ் 58. And then 10th one, recently which state bans transfers of government employees during a pandemic till May 31. ஸோ வந்து May 31 வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயீஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா. ஸோ வந்து 13, 14, 15 குவிஸையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு May 13 குவிஸ் வந்து என்ன அப்படின்னா முகமது பின் துக்லக் ஹேட் ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ் கேபிட்டல் ஃப்ரம் டெல்லி டு எங்கே வந்து அவங்களோட கேபிட்டலை வந்து டெல்லியிலேருந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ லாகூர், பி கலிஞ்சப், சி கனோஜ், டி வந்து தௌலதாபாத். ஓகேவா. ஸோ இதோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் May 14 குவிஸ் பார்க்கலாம். What was the name of the first nuclear test conducted by the India in the year 1974? Option A, Operation Power, Operation Buddha, option C வந்து Smiling Power, option D, Smiling Buddha. And then 15 இன்னைக்குள்ள question பார்க்கலாம். Which gas in the solid state is which gas in the solid state is known as dry ice? Option A, carbon monoxide, option B, carbon dioxide, option C, hydrogen peroxide, option D, none of this. ஸோ இதோட ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இதோட May 13, 14, 15 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸே நான் வந்து போடுறேன். ஏன் அப்படின்னா இது போக நான் தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் போடணும். அப்புறம் வந்து பாலிட்டியும் நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஓகேவா. அண்ட் தேங்க்யூ.